வணக்கம். டீச்சர்ஸா இருக்கிற நாம எல்லாருமே ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாடம் செஞ்சதை தாண்டி அவங்களால உண்மையிலேயே என்ன செய்ய முடியுங்கிறத நாம எப்படி அளவிடுறது? இந்த பகுதியில நாம பாரம்பரிய டெஸ்டுக்கு அப்பால போய் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட், அதாவது செயல்திறன் மதிப்பீடுன்ற ஒரு சக்தி வாய்ந்த டூலை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆமா, இதுதான் நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. பல டீச்சர்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு சேலஞ்ச் இது இல்லையா? ஏன்னா பசங்க கத்துக்கிட்டதை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தானே உண்மையான கற்றலுக்கு அடையாளம். இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறதுக்கு இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்ட டீச்சர் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸை தான் பேஸா எடுத்துக்க போறோம். இது களத்துல சோதிச்சு பார்த்த ரொம்ப நம்பகமான, அதே சமயம் பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சை நமக்கு கொடுக்கும். சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாமா? முதல்ல வெறும் டெஸ்டுக்கு அப்பால என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு வலுவான அசஸ்மெண்ட் ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெற்றிக்கு எப்படி தயார்படுத்துறதுன்னு பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஆக்ஷன் மற்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசிட்டு கடைசியா இந்த முறையோட 10 அற்புதமான நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். சோதனைக்கு அப்பால். ஏன் பழைய சிஸ்டம் மட்டும் பத்தாது? இந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ஏன் ஒரு நல்ல ஆப்ஷன் புரிஞ்சுக்க முதல்ல அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்னா இதுதான். பசங்க புக்ல படிச்சதை சும்மா ஒப்பிக்கிறாங்களான்னு பார்க்காம அதை வச்சு அவங்களால உண்மையிலே என்ன செய்ய முடியுதுன்னு பார்க்கறது தான் இது. சரி, நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாமா? இதுதான் முதல் கட்டம். ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த பிளானிங் ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட ஆரம்பமும் இங்கேதான். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டை டிசைன் பண்ண இந்த 4 ஸ்டெப்ஸை மனசுல வச்சுக்கோங்க. 1, நம்மளோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். 2, அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு பொருத்தமான அசஸ்மெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணணும். 3, நிஜ உலகத்துல இருக்கிற மாதிரி டாஸ்க்ஸை உருவாக்கணும். கடைசியா எப்படி மார்க் போட போறோன்னு ஒரு தெளிவான ரூல்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இங்க ரூப்ரிக் அப்படிங்கிற டூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு கைடு மாதிரி. பசங்களுக்கு நாம என்ன எதிர்பார்க்கறோம்னு தெளிவா காட்டிடும். அதே மாதிரி டீச்சர்ஸும் பாரபட்சம் இல்லாம கன்சிஸ்டண்டா மார்க் போட இது ரொம்ப உதவும். வெளிப்படைத்தன்மைக்கு இதுதான் அடித்தளம். நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி. இப்போ 2வது கட்டம், வெற்றிக்கு தயாராகிறது. எவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணாலும் சரியான தயாரிப்பு இல்லைன்னா சொதப்பிடும் இல்லையா? அதனால கிளாஸ் ரூமையும் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணா இந்த 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒர்க்கோடைய எக்ஸாம்பிள்ஸை காட்டுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான டைம், தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா அவங்க செஞ்ச வேலையை திரும்பி பார்க்கவும் சிந்திக்கவும் வாய்ப்பு கொடுங்க. கடைசியா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பழுங்கு மாதிரி தெளிவா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த கூட்டு ஒரு முக்கியமான விஷயத்த அழகா சொல்லுது பாருங்க. பசங்க தாங்கள் என்ன பண்றோம், ஏன் பண்றோன்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது அவங்களோட லேர்னிங் இன்னும் ஆழமாகும். அவங்க வளர்றதுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப அவசியம். நாம பிளான் பண்ணிட்டோம், ரெடியும் ஆயிட்டோம். இப்போ அடுத்த கட்டம் ஆக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். இங்கதான் நம்ம பிளானை செயல்படுத்தி அசஸ்மெண்ட்டை நடத்தி அதிலிருந்து கத்துக்க போறோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்தாச்சு. டீம் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுங்க. அப்பதான் பசங்க ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கத்துப்பாங்க. ரொம்ப முக்கியமா கரெக்டான டைம்ல கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் கொடுங்க. அதுதான் அவங்க வளர்றதுக்கு உதவும். பிளான் பண்ண மாதிரி அசஸ்மெண்ட்டை நடத்துங்க. கடைசியா இந்த முழு ப்ராசஸையும் ஒரு தடவை திரும்பி பார்த்து அடுத்த தடவை இன்னும் பெட்டரா பண்ண என்ன மாத்தலான்னு யோசிங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஃபீட்பேக் சிஸ்டம்னா இப்படிதான் இருக்கணும். டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ்னு பல பக்கத்துல இருந்து ஃபீட்பேக் வரணும். ஆனா உண்மையான மேஜிக் எப்போ நடக்கும் தெரியுமா? பசங்க அவங்களையே செல்ஃப் அசஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான். அதுதான் அவங்கள பொறுப்புள்ள லேர்னர்ஸா மாத்தும். இவ்ளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் என்னெல்லாம் பயன் கிடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டோட உண்மையான வேல்யூ நமக்கு புரியும். இது சும்மா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இல்ல. இது நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இதோட 10 பவர்ஃபுல்லான நன்மைகள். நிஜ உலகத்துல அப்ளை பண்றது, முழுசா ஒருத்தரை மதிப்பிடுறது, அவங்களோட திங்கிங்கை டெவலப் பண்றதுன்னு இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸைய வேற லெவலுக்கு கொண்டு போகும். சொல்லப்போனா இது படிப்பா கிளாஸ் ரூமுக்கு வெளியே வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. முதல் பெரிய நன்மை ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். ஸ்கூல்ல படிக்கிறது நிஜ வாழ்க்கைக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பசங்க கேட்கிற கேள்விக்கு இதுதான் பெர்ஃபெக்டான பதில். இதுதான் தியரிக்கும் பிராக்டிஸ்க்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுது. பசங்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போதோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ அவங்க படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. இப்போ 4வது நன்மைக்கு வருவோம். முழுமையான மதிப்பீடு.
இது வெறும் மனப்பாடம் பண்றதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான திறமைய வெளியே கொண்டு வருது. அதனால ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பதிலுக்கு எப்படி வந்தாருங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் பத்தி ஒரு தெளிவான முழுமையான படத்தை நமக்கு கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இதோட மைய கருத்து இதுதான். நாம பசங்கள பரீட்சைக்கு மட்டும் தயார்படுத்தல, அவங்கள வாழ்க்கைக்கே தயார்படுத்துறோம். இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. அடுத்த வாரம் உங்க கிளாஸ்ல நீங்க செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ரியல் வேர்ல்ட் டாஸ்க் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற அந்த சின்ன ஸ்டெப் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் பயணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.